பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். வருகிற மே மாதம் 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடக்க இருக்கின்ற தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை நமது புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றது. மொத்தம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுவோம். ஆகையினால சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக அந்த அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 15 சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். ஸோ சேர விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வரங்களையும் கிருபைகளையும் தேவ சத்தத்தை கேட்கவும் ஆவிலே பலன் கொண்டு வளரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்பினால் சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கால செய்திகளை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் வீடுகளுக்குள் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். God bless you. God bless you all in Christ. Amen. எப்படி இருக்கீங்க? யாவரையுமே நாமத்தில் வாழ்த்து. இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 31:32, ஜெனசிஸ் சாப்டர் 31 verse 32. ஆனாலும் யாரிடத்தில் உங்களுடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடு விட வேண்டாம். உங்களுடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு என்பதாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றார். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தார். ராகேல் லாபானுடைய தெய்வங்களை சொரூபங்களை திருடி கொண்டு வந்தார். தெய்வங்களை சொரூபங்களை திருடி கொண்டு வந்தால் என்ற அர்த்தம், யாருக்கு தகப்பனுடைய தெய்வங்கள் போகிறதோ அவர்களுக்கு தகப்பனுடைய சொத்துக்கும் அது உரிமம் உண்டாம். பாருங்கள், அவள் எப்படிப்பட்டவளா இருக்கிறாள். அப்பாவுடைய தெய்வங்களை சொரூபங்களை திருடி கொண்டு வந்தது இல்லாமல் அந்த சொத்து எனக்கு தான் வேணும், என் சகோதரிக்கு போகவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பொல்லாத இருதயம். ஆனால் பாருங்களேன், அந்த தெய்வங்களை கொண்டு வந்தவள் அவள் 2வது பிள்ளை பெற்றெடுத்து பலனற்று போய் அப்படியே மரித்து போனாலே அன்றி கொண்டு வந்த சொரூபங்களும் தெய்வங்களும் மண்ணாய் தான் போயிற்று. இன்றைக்கு ஆவியானவர் இப்படி பேசுகிறார். பாருங்கள், யாக்கோபு அறியாதிருந்தால் கட்டின புருஷனுக்கு தெரியாம மறைச்சி எடுத்துட்டு வந்தது ரைட்டா? மனைவியே, நீ கட்டின புருஷனுக்கு முன்பதாக நீ மறைக்கலாமா? நீ திருமணமான உன் புருஷன், உன்னை கட்டின உன் புருஷனுக்கு முன்பதாக பண விஷயத்திலோ பொருள் விஷயத்திலோ இல்லை எந்த காரியத்திலாவது நீ மறைக்கிறது சரிதானா? பாருங்கள், எடுத்துக்கொண்ட வயது தெய்வங்கள் சொல்கிறான், நீ யாரிடத்துல கண்டுபிடிப்பீரோ லாபான் அவர்களை நீ கொன்று போடும். ஏன்னா எனக்கு தெரியும், நான் உன் வீட்டை விட்டு வரும் பொழுது அந்த விஷயத்துல ரொம்ப கிளியர். ஒரு அந்நிய தெய்வங்கள் கூட நான் தொடர, உன் பொருளை ஒன்ன கூட நான் டச் பண்ணல. ஐ லைக் தட் வேர்ட் யாக்கோபு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், தன் பிறந்த வீட்டிலே ஏசாவுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு ஏசாவுடைய சிரேஷ்ட பாத்திரகத்தை பிடிக்கி கொண்ட மனுஷன் புகுந்த வீட்டுக்குள்ள லாபானுடைய ஒரு பொருளையும் அவன் தொடவில்லை. லாபானுடைய ஒரு பொருளையும் தொடவில்லை. லாபானுடைய ஒரு பொருளையும் அவன் எடுத்துக்கொள்ள பிரயாசப்படவும் இல்லை. இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். That was the drastic change the Lord brought in Jacob's life. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படிக்கு கர்த்தர் நம்ம கிருபை கொடுக்கட்டுமே. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்க கர்த்தர் உதவி செய்வாரே. எவ்வளவு ஒரு சேஞ்சஸ் பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். உலக பொருளுக்கு ஆசைப்பட்டு கூளை கொடுத்து சிரேஷ்ட புத்திர பாகத்தை தந்திரமா எடுத்துக்கொண்டவன் யாக்கோபு, தகப்பனிடத்துல பொய்யை சொல்லி ஏசா வந்திருக்கிறேன் என்று சொல்லி தந்திரமாய் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்ட யாக்கோபு. ஆனால் அவனுடைய தந்திரங்களும் சூழ்ச்சமுங்களும் புகுந்த வீட்டுக்குள்ள 20 வருஷமாய் அந்த மாமனார் வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறான். ஆனால் அந்த மனுஷனுடைய ஒரு ஆட்டை கூட டச் பண்ணல. அந்த மனுஷனுடைய ஒரு பொருளை கூட தொடல, எடுக்கல. எவ்வளவு நல்ல ஆச்சரியமா இருக்குல்ல. ஹவு காட் brought the change. இன்றைக்கு ஒரு மாற்றத்தை அவ்வளவு உண்மை உள்ளவனாய் இருந்தானா, அவ்வளவு உண்மை உள்ளவனாய் கர்த்தர் மாற்றினாரே. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். உங்களுக்கு ஒரு உண்மையை கர்த்தர் கொடுக்கிற உண்மைத்துவத்தை தர விரும்புகிறார். இந்த உண்மையாய் இருந்து பாருங்கள், ஜெயிப்பீர்கள். மாற்றம், உண்மை மாற்றம் இன்றைக்கு அது உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும், வியாதி நீங்கட்டும். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன், சுகம் உண்டாவதாக. மந்திர சூனிய கட்டுகள் முறிக்கப்படுவதாக, செய்வினை கட்டுகள் முறிக்கப்படுவதாக இயேசு நாமத்தினாலே. சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். Take this prophetic word. பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Receive it in Jesus' name. Amen. Amen. God bless you. Have a blessed day.